ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஏஐ துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங் சேலரி 34,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஓகேங்களா, அதாவது எக்ஸாம் வந்து எதுவுமே கிடையாது. ஆன்லைன் இன்டர்வியூ ப்ராசஸ் மூலிமா தான் உங்களை வந்து அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்திருக்கலாம், எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டுமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா, இந்த மாதம் 30ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது ஜூன் மாதம் 30ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். சென்னையில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 175 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க. ஸோ இப்போ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் இருக்கும், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட். ஏஏஐ அப்படிங்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா 26ஆம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து நமக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. எதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, செக்யூரிட்டி ஸ்க்ரீனர், ஓகேங்களா, அது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. ப்ராக்கெட்லேயே வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு அவங்க ஏற்றுப்பாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஃபிக்ஸ்டு டைம் என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட், ஓகேங்களா. இதில் வந்துட்டு நம்ம சென்னையில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் அவங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 176 வேக்கன்சிஸ் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலில் 73 வேக்கன்சிஸ், ஓபிசி 47 வேக்கன்சி, எஸ்சியில் 26 வேக்கன்சி, எஸ்டியில் 13 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 17 வேக்கன்சி, டோட்டலாக 176 வேக்கன்சிஸ் அவங்க வெளியிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த மாதம், அதாவது இந்த ஜூன் மாதம் 30ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாமே பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா. எனி டிகிரி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. மினிமமாக குறைந்தபட்சம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 60% ஆஃப் மார்க்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55% ஆஃப் மார்க்ஸும் இருந்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள். இதெல்லாம் முக்கியமான ஒரு நோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஆன்லைன் அப்ளிகேஷன் தானே, அப்ளை பண்ணும்போது உங்களோட மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற காலமில் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா. சிஜிபிஏ மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது, பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எழுத படிக்க, அதாவது இங்கிலீஷில் எழுத படிக்க தெரியணும், ஹிந்தியில் வந்து எழுத படிக்க தெரியணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜஸும் நல்லாவே தெரியணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு, ஏஜ் லிமிட்டை பொறுத்திருக்கலும் இந்த டேட் படி, அதாவது 1/6/2025 இந்த டேட் படி உங்களுக்கு 27 வயசு மிகாமல் இருக்கணும். 27 வயசுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா, அந்த ஏர்போர்ட் அந்த கார்கோ காம்ப்ளெக்ஸஸில் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 750 ரூபா, ஓகேங்களா. அண்ட் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அண்டு உமன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 ரூபா. இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க 500ன்னு, 750 ருபீஸ் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ், ஓகேங்களா. நீங்கள் எந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.aaiClas.aero.in, ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு அது எல்லாமே ஜெராக்ஸு,
ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர்டு ஃபோட்டோ வந்து அங்கே கேட்டிருக்காங்க. அது வந்து அதிகபட்சம் 20 KB வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு ஸ்கேன்டு சிக்னேச்சர் அதுவுமே மேக்ஸிமமாக 20 KB இருக்கணும், இல்லைனா அதுக்குள்ளே இருந்தாலும் ஓகே. அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ஓகேங்களா, பிளிண்ட்னஸாக இருக்கீங்க அப்படின்னா பிளிண்ட்னஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். கலர் பிளிண்ட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. விஷன் வந்து இம்பேர்டாக இருக்குது, ஹியரிங் எபிலிட்டி வந்து இம்பேர்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களால் பேச முடியுதா, ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. குட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி இது எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஓகேங்களா, நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா மாதம் 30,000 வந்து அவங்க கொடுப்பாங்க. செகண்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 32,000 கொடுப்பாங்க. தேர்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 34,000 ஓகேங்களா. வருடம் 2,000 வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக அவங்க வந்து தருவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.